பெரும்பாலும் தங்களோட அங்கங்கள் இழந்த ஆக்கள் கூட நிறைய பேர் இருக்கணும். அது காரணம் இந்த மே 18 நடந்த அழிவு தான். எங்களுடைய தமிழ் மக்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக படுகொலை செய்யப்பட்ட நாள் இன்று. இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்வதன் மூலம் எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளையும் நாங்கள் செல்ல வேண்டிய பாதையையும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் எங்களுக்கு உரத்து சொல்கிறது. கேளிக்கான விஷயங்கள் கூட நடக்கிறத நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. எத்தனை காலம் சென்றாலும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த நினைவேந்தல்களை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வார்கள் என்பதில் மாற்றுக்கிறது. எண்ணிலடங்கா உயிர்த்தியாகம் பெறும் இறப்பு கணக்கில் சேர்வதில் டெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிற்கிறேன். உங்களுக்கு பின்னால் இருக்கிற செட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு மே 18. மே 18 ஒரு இருண்ட நாள், தமிழர்களுக்கு ஒரு இருண்ட நாள், இனவழிப்பு நாள். அந்த இனவழிப்பு நாளோட நினைவுகளைத்தான் இங்கே தாங்கியவாறு பல்கலைக்கழக மாணவர்கள் நிற்கணும். இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்க்க மனசுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் முனைஞ்சிருக்கணும் இந்த நாள்லேருக்க சந்தோஷமாக இருக்குது. என்றாலும் சில துக்கங்களை நாங்கள் கடந்து தான் போகணும். அதுக்கு அந்த துக்கங்களை சேகரித்து நிறைய பேர் வச்சிருக்கணும். அதை பார்க்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம். வாங்க போவோம். வாங்கிட்டேன் என்னோட வாங்கி தரேன். வண்டைக்கா வாங்குது இந்த வண்டைக்கா தண்ணிக்கு அலசி போட்டு தண்ணிக்கு கடை போகிறா உண்மையிலேயே மே 18ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன அழிப்பு நாள். உண்மையிலேயே தமிழினத்தின் அழிப்பு நாள், கருப்பு நாள், எப்படி வேணுமென்றாலும் இந்த நாள் நாங்கள் சொல்லலாம். அவ்வளவு சோகங்களை தாங்கி துக்கங்களை தாங்கினது தான் இந்த நாள் இருக்குது. உண்மையிலேயே நிறைய உணவு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வெடிகுண்டு புகை, அதுகளை தாண்டி அது மட்டும் இல்லாமல் வட்டுவாகால் பாலத்தில் போய்க்கே நிறைய பேர் அப்படி நிறைய இயற்கையாலயம் பிரச்சனை, செயற்கையாக வெடிகுண்டு பிரச்சனையும் சரி, அதால் போயிடாமல் கூட்டத்துக்கு நெறிப்பட்டே எத்தனையோ பேர் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெடிகுண்டுகள், சன்னங்கள், இப்போ கூட நிறைய பெற்ற வாழ்க்கை இப்படி தியாகங்களை தாங்கினவாறு தான் இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் பெரும்பாலும் முல்லைத்தீவில் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தங்களோட அங்கங்கள் இழந்த ஆக்கள் கூட நிறைய பேர் இருக்கணும். அது காரணம் இந்த மே 18 நடந்த அழிவு தான். அது அந்த நினைவுகூறல் தான் நடந்துருக்கு. வாங்க உள்ளுக்க போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முள்ளிவாய்க்காலில் நடந்த நினைவேந்தலையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்புறம் முள்ளிவாய்க்கால் நடந்த நினைவேந்தல் வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். அதையும் நான் உங்களை இணைச்சி விடுறேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. வாங்க உள்ளுக்க போகலாம். இருக்கக்கூடிய வேதனைகளினதும் ஒரு உச்சமான நாள். எங்களுடைய தமிழினம் விடுதலைக்காக போராடி ஒடுக்கப்பட்டு எங்களுடைய தமிழ் மக்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக படுகொலை செய்யப்பட்ட நாள் இன்று. இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்வதன் மூலம்
எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளையும் நாங்கள் செல்ல வேண்டிய பாதையையும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் எங்களுக்கு உரத்து சொல்கிறது. இந்த நினைவு தினம் இந்த நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுவதன் முக்கிய நோக்கமும் எங்களுடைய பாதையை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் தமிழினம் தலைநிமிர்ந்து தனது சுயநிர்ணய உரிமையுடன் தமிழர் தாயகத்தில் வாழக்கூடிய நிலை எய்தப்பட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அனைவரும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்திலே நாங்கள் எங்களுடைய பாதையை செம்மையாக எங்கள் இலக்குகள் நோக்கி நாங்கள் எந்த விதமான சோர்வின்றியும் முன்னெடுக்க வேண்டும் என்ற உறுதியுடன் நாங்கள் அனைவரும் திடசங்கற்பம் பூண வேண்டிய நாளும் இதுவே. முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் ஒவ்வொரு வருடமும் மீண்டும் மீண்டும் நினைவு கூறப்படும் போது எங்களுடைய உறுதியும் அதன்பால் வளர்ந்து கொண்டே செல்லும். இதுதான் நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலே நாங்கள் எங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செய்தியாகவும் நாங்கள் கருதுகின்றோம். நன்றி. சில சிங்கள மாணவர்கள் கூட இங்கே வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ வேலை எல்லாரும் சின்ன பிள்ளைகளானே எங்களோட தலைமுறையை கடந்து வர தலைமுறைக்கு இப்படியான விஷயங்கள் நடக்காது. அதால் சில கேளிக்கான விஷயங்கள் கூட நடக்கிறத நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. செல்ஃபி வீடியோக்கள் எடுக்கிற மாதிரி அப்படி நிறைய விஷயங்களும் நடக்கலாம். அது என்ன, அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன்டா, இப்போ நாங்கள் அடுத்த தலைமுறையை கடத்தாமல் இருந்தோம்டா உண்மையிலே அடுத்த தலைமுறை இப்படியான விஷயங்களுக்கு தெரியாமையே போயிடும். எங்களோட துன்பங்கள் துயரங்கள் உண்மையிலே தெரியாமல் போயிடும். அது கொஞ்சம் நெஞ்ச விஷயம்னா பரவாயில்ல, சொல்லாம விட்டுடலாம். உண்மையிலேயே ஒரு வரலாற்று ஒரு சந்ததியின் வரலாறை தாங்கின விஷயம்தான் அது. உண்மையிலேயே 13 வருட காலமாச்சு போர் நிறைவடைந்தாலும், ஆனாலும் எங்களோட மனசில் அந்த சோகம் இன்னும் இருக்குதுண்டா அதுக்கு காரணம் இப்படியான நிகழ்வுகள் தான். இப்படியான நிகழ்வுகள் எங்களோட வாழ்க்கையிலேயே வந்து போனதுன்னு தான் உண்மையான காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்படியான நிகழ்வுகள் வரைக்கும் நாங்கள் கேட்டுனாங்க என்னென்ன நடந்ததுண்டு, அதுக்கு முதல் என்ன நடந்தது, எப்படி எங்களோட விடுதலை புலிகள் உருவானது, அப்படியான விஷயங்கள்லாம் நாங்களாக கேட்டு தெரிஞ்சு கொண்டாங்க. இப்படியான நிகழ்வுகளை காணிக்க நாங்களாக கேட்டு தெரிஞ்சு கொண்டாங்க. அதே மாதிரி இனி வருங்கால சந்ததியும் அப்படி கேட்டு தெரிஞ்சு கொள்ளுமென்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காணொலியோடையே நான் முள்ளிவாய்க்காலில் நடந்த மே 18 நினைவஞ்சலியும் நினைவு நிகழ்வையும் நான் இணைச்சு விடுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க தொடர்ந்து இங்கே நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கலாம். உண்மையிலே இந்த நினைவு நிகழ்வை பற்றி மற்றாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். தம்பி, இந்த நிகழ்வு அடுத்த தலைமுறை கடத்தப்படணும், அப்படி அதுக்காகத்தான் இந்த நிகழ்வு நடத்துகிறேன். இந்த நிகழ்வை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இந்த நினைவேந்தல்கள் எப்பொழுதும் நடத்த வேண்டும் என்பதிலும், இக்கட்டான சூழல்களிலும், இந்த நாட்டில் எவ்வாறான தடைகள் வருகின்ற பொழுதிலும் யாழ் பல்கலைக்கழகத்தில் எவ்விதமான தடைகளுக்கு மத்தியிலும் நினைவேந்தல்கள் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை
ஒரு இடத்திலே ஒருங்கிணைத்தவர்கள் என்ற அடிப்படையிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது அடுத்த கட்ட சந்ததிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக வடகிழக்கு தழுவிய ரீதியிலே இந்த நினைவேந்தலை கடத்துவதற்காக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை அடுத்த கட்ட சந்ததி நோக்கி வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையிலே இன்று காலை முள்ளிவாய்க்கால் மண்ணிற்கு எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் சென்றிருந்தோம். தொடர்ச்சியாக இலங்கை அரசினால் இடித்தளிக்கப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தூவி தற்பொழுது பொதுமக்களினுடைய பங்களிப்புடனும் மாணவர்களாலும் மற்றும் பேராசிரியர் பீடாதிபதி உட்பட அனைவர்களாலும் இணைந்து தற்பொழுது இந்த நினைவேந்தல் அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே 2000ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் கூட தற்பொழுது உள்நுழைந்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே அந்த மாணவர்களுக்கு இவ்வாறான வரலாற்று தடங்களை கடத்துவதற்கு இவ்வாறான நினைவேந்தல்கள் மிகவும் முக்கியமானவையாக காணப்படுகின்றன. குறிப்பாக சரத் வீரசேகர போன்ற எதேச்சாதிகாரம் மிகுந்த அந்த அரசியல்வாதிகள் நினைவேந்தல்களை எதற்காக செய்ய வேண்டும் என்று கோருகின்ற நிலையில் கூட அவர்களுடைய முன்னாள் பதவிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது கடற்படை அதிகாரிகளாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இவ்வாறான ஊடுகடத்தல்களை செய்கின்ற பொழுதுதான் ஜூத இனத்திற்கு இவ்வாறான இன்னல்கள் அவர்கள் இழைத்ததை அடுத்த கட்ட சந்ததிக்கு நோக்கி பயணித்தார்களோ அதே போல இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவும் எங்களுடைய அடுத்த கட்ட சந்ததிக்கு ஊடுகடத்தப்பட வேண்டும். அதே போல எத்தனை காலம் சென்றாலும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த நினைவேந்தல்களை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வார்கள் என்பதில் மாற்றுக்கிறது. நீங்கள் சொன்னீங்க தம்பி, இப்போ 2001ஆம் ஆண்டு மாணவர்களும் உள்நுழைஞ்சிருக்கணும் என்று. இப்போ அவையில் அடுத்த கட்டமாக இந்த அரசியல் தலையீடுகளையும் அரசாங்கத்தின் எதிர்ப்பையும் மீறி இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து செய்வினம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? நாங்கள் கூட முதலாம் வருடத்தில் பல்கலைக்கழகத்திற்குள் உள்நுழைகின்ற பொழுது எங்களுக்கும் சில விடயங்கள் புதுமையாக அமைந்தன. இந்த போராட்டங்களாக இருக்கலாம், சில விடயங்கள் புதுமையாக அமைந்தன. ஆனாலும் கால ஓட்டத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் என்பவர்கள் அவர்களுடைய சமூக பொறுப்புகளை அறிந்து கொள்ளுகின்றார்கள். குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதற்கேற்றவாறு போல், கலைப்பீட மாணவர் ஒன்றியம், விஞ்ஞானப்பீட மாணவர் ஒன்றியம் என்பன அதற்கேற்றால் போல் மாணவர்களை உருவாக்கி வழிவகுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்று சிங்கள மக்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்காக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒன்று காணப்படுகின்றது. அதே போல தமிழ் மாணவர்களை துளிர்பட செய்வதற்காக எங்களுடைய மாணவர் ஒன்றியம் தொடர்ச்சியாக அவர்கள் 2010 பிறந்தவர்களாக இருந்தால் கூட அவர்கள் வருகை தருகின்ற பொழுது சமூக பொறுப்புடன் எப்பொழுதும் செயற்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடமில்லை. சரி, நன்றி. தம்பி சொன்னபடி அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும், அதான் முக்கியமான விஷயம். இந்த நிகழ்வு நடக்கிறதுன்றதால, இந்த நினைவு நடக்கிறதுன்றதால, இந்த நினைவு மற்றால் கடத்தப்படுறதுன்றதை விட மே 18க்கு எங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் கடத்தப்படுதுன்றதான் உண்மை. எங்களுக்கு என்னென்ன துயரங்கள் துன்பங்கள் நடந்தோ அதான் கடத்தப்படுது. உண்மையிலே இதில் ஒரு பாடல் ஒன்று ஒளிபரப்பானது. அந்த பாட்டிலையும் ஒரு வேலை வந்தது, எண்ணிலடங்கா உயிர் தியாகம் வெறும் இறப்பு கணக்கில் சேர்வதில்லை. உண்மையிலேயே எங்களுக்கு நடந்த உயிர் தியாகங்கள் எல்லாமே நாங்கள் செஞ்ச உயிர் தியாகங்கள் எல்லாமே வெறும் இறப்பு கணக்கில் சேர்றதில்லை. அடுத்த தலைமுறைக்கும் இது போய் சேரணும், எங்களோட வழிகள் வடுக்கள் சேரணும் என்றதான் இந்த வீடியோட நோக்கம். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கு காலம்புற முள்ளிவாய்க்காலில் நடந்த நினைவு நிகழ்வையும் நான் இதோடு சேர்த்து இந்த காணொலியோடு சேர்த்து நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நேரம் 10:32 சம நேரத்தில்
இப்படியே கொஞ்சம் இறக்கி போடுங்க. இப்படியே எல்லாம் முன்னுக்கு போனா வெள்ளை எல்லாம் முன்னுக்கு போறீங்க. புதுசைகளும் குத்தகைகளும் எரியுண்டு சாக்கலாகிய பொழுது பொரும்புலகரம் புதுகரிப்பில் குடித்து புத்தாடியதங்கே கொத்து புத்தாய் நாங்கள் குடும்பத்தோடு குடிகளுக்குள்ளே சமாதிகளாகிய பொழுது பசி வயிற்றோடு பதறி துடித்து நாங்கள் பாதைகள் தோறும் பதங்கிவிட பாய்ச்சோடு கொடுத்து பாடல் ஆடலோடு பட்டாசும் வெடித்தார்களாவங்கே 30 ஆண்டு காலமாய் நாங்கள் தாங்கி பிடித்த மூச்சு காட்சி முள்ளிவாய்க்கால் என்னும் முற்றுப்புள்ளியின் முற்றத்தில் வைத்து முடித்து விட்டதாக வெற்றி கொடியும் ஏற்றினார்கள் அங்கே. இறந்து கிடந்த எங்கள் உறவுகளின் உடலங்கள் மீதினில் பயங்கரவாதிகள் என்னும் முகச்சாயத்தை அள்ளி பூசி தமிழினத்தின் இனச்சாவுக்கு பக்கபலமாய் நின்று பணிவிடை செய்த பக்கத்து நாட்டானுக்கு செத்து போன எங்கள் உறவுகளின் குருதி வெள்ளத்தை அள்ளி எடுத்து சாபங்களாக தெளிக்கின்றோம். உங்கள் வல்லாதிக்க தேசங்கள் மீது எங்கள் உறவுகளின் எதிர் சாம்பல்களை அள்ளி வீசிச்ச வைக்கின்றோம்.
வந்து என்னோடு பேசலையே எங்கள் உறவெங்கே உம்மௌனம் கலைத்திங்கு சொல்லலையே உன் மீது படகேறி வலை விரித்தோம் இன்று கரையெங்கும் என்பவர் உடற்புதைத்தோ உன் மீது படகேறி வலை விரித்தோம் இன்று கரையெங்கும் என்பவர் உடற்புதைத்தோ ஆராத காயம் இது யார் மருந்து போடுவார் தேராத சோகம் இது யார் நம்மை நம்பிக்கடலையே நம்பிக்கடலையே கரை வந்து என்னோடு பேசலையே எங்கள் உறவெங்கே உம்மௌனம் கலைத்திங்கு சொல்லலையே ஹலோ அடைஞ்ச உடல் சிதைந்து அது கேட்க அலை மோதும் கடலே நாங்கள் போக விதைத்தாலும் தமிழ் ஈழ நிலமே நாங்கள் போக விதைத்தாலும் தமிழ் ஈழ நிலமே பச்சை வயலே வனக்கடல் வெளியே எங்கள் மட்டு மகவாவிலே பாடும் மகனே சிங்கள அரசின் தமிழினப் படுகொலை வரலாற்றில் திட்டமிடப்பட்டு முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 14 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. ஆக்கிரமிப்பு சிங்கள அரசிற்கு அடிபணியாது இறுதி வரைக்கும் பிராந்திய பூகோள பேரரசு ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக எழுந்த இனத்தின் ஆயுதப் போராட்டம் மட்டுமே மௌனிக்கப்பட்டது என்பதை சுட்டும் நாள். முள்ளிவாய்க்கால் சிங்கள அடக்குமுறை அரசிற்கு பூகோள பேரரசு கட்டமைப்புக்கு எதிரான ஈழத் தமிழினத்தின் எதிர்ப்பையும் விடுதலை வேணவாவையும் வரலாற்றில் எப்போதுமே பதிய வைத்து கொண்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்காலில் இருந்துதான் ஈழத் தமிழினத்தின் வினைத்திறன் மிக்க சாமர்த்திய வலு மைய போராட்டத்தின் திசை தீர்மானிக்கப்படுகின்றது. தமிழினப் படுகொலைக்கான நீதி என்பது எமது விடுதலை நோக்கிய பயணம். அந்த விடுதலைக்கான பயணத்தின் தூரத்தை வரலாறுதான் தீர்மானிக்கின்றது. அந்த வரலாற்றை தாமே எழுத வேண்டிய கட்டாயத்திற்குள் தமிழினம் தள்ளப்பட்டுள்ளது என்பது நாம் அறியாதது அல்ல. ஆனால் முள்ளிவாய்க்கால் மீண்டும் மீண்டும் அதை நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றது. எமக்கு முன்னே உறவுகள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட கணங்கள் நினைவுகள் எம்மை விட்டு ஒருபோதும் நீங்கப் போவதில்லை. அவர்களின் கனவுகளை சுமந்த காற்றின் கனதியை சுவாசித்து கொண்டும் அவர்களின் குருதியால் சிவந்து போன புனித பூமியின் மீது நின்று கொண்டும் தான் நாங்கள் நினைவேந்துகின்றோம், சத்தியம் செய்கின்றோம்.
என்றுமில்லாதவாறு எம் தேசம் இன்று ஆயுதங்கள் அற்ற பெரும் போரை எதிர்கொண்டு நிற்கின்றது. இது நாளுக்கு நாள் விரிவடைந்து ஒவ்வொரு ஈழத்தமிழரின் வாசல் வரைக்கும் வந்துவிட்டது. சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஆக்கிரமிப்பு திணிப்பு பல்வேறு வடிவங்களை எடுத்துள்ளது. இவ்வாக்கிரமிப்பு திணிப்பு எம் இருப்பை உருக்குலை செய்கின்றது. அவற்றுக்கு எதிராக போராடுவதை தவிர தமிழர்களுக்கு வேறு வழிகள் ஏதும் இல்லை என்பதையும் இடித்து உரைத்து நிற்கின்றது. முள்ளிவாய்க்கால் மண்ணிலும் நந்திக்கடல் வெளியிலும் எழுதப்பட்ட எங்கள் துயர்மிகு வரலாற்றிலும் உன்னத தியாகங்களிலும் தான் எமது எதிர்காலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. எமது தாயகத்தின் மண்ணிலும் காற்றிலும் கடலிலும் கலந்துள்ள எமது உறவுகளின் இறுதி மூச்சும் சிந்திய குருதியும் அவர்களின் இறுதியும் உறுதியுமான லட்சியமும் எம்மை இன்றும் வழிநடத்தும் சக்திகளாக நிலைத்து நிற்கின்றன. சிங்கள பௌத்த அரசு தேசிய இனப்பிரச்சைக்கான தீர்வை எட்டுவதில் அரசியல் விருப்பு கொண்டிருப்பதாக தெரியவில்லை. சிங்கள பௌத்த ஏகாதிபத்தியத்தையும் ஸ்ரீலங்காவின் ஒற்றை ஆட்சி கட்டமைப்பையும் சிக்கலுக்கு உட்படுத்தாத தீர்வை முன்கொள்கின்றது. ஸ்ரீலங்காவின் ஒற்றை ஆட்சி கட்டமைப்பு முறைமைதான் இனப்பிரச்சினைக்கான அடிப்படை என்பதை சிங்கள அரசு ஏற்க முனைவதாக தெரியவில்லை. மத்தியிலே அதீத அதிகாரம் குவிக்கப்பட்ட ஆட்சி முறைமை பல்தேசிய இனங்களை கொண்ட தேச நாடுகளுக்கு ஒவ்வாத தன்மையை இன்னும் ஸ்ரீலங்கா மறுத்தே வருகிறது. சிங்கள தேசம் தனது படைபலத்தை ஒன்று திரட்டி எம் பூர்வீக தாயகத்தை மிகச் செறிவாக இராணுவமயப்படுத்தி வருகின்றது. இராணுவமயப்படுத்தலின் அடிநாதமாக இருப்பது இராணுவவாத விழுமியங்களில் ஈழத்தமிழர்களை நம்பிக்கை கொள்ள வைப்பதாகும். இராணுவமயமாக்கத்தின் நீட்சியாகவே போதைப்பொருள் பயங்கரவாதத்தை நோக்க வேண்டியுள்ளது. எம் தாயகத்தில் இளந்தலைமுறையினரை போதைக்காக அடிமைப்படுத்துவதன் மூலம் ஆக்கிரமிப்பு அரசிற்கு எதிராக போராடுகின்ற விடுதலை மனநிலையில் இருந்து அவர்களை திசை திருப்புகின்றது. போதைப் பொருளை ஸ்ரீலங்கா அரசு ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஓர் ஆயுதமாக பயன்படுத்துகின்றது. எம் தலைமுறையை விடுதலை மனநிலையில் இருந்து திசை திருப்புவது மட்டுமல்லாது இன்னொரு கூட்டு தலைமைத்துவம் தலைதூக்காதவாறு பகிரத பிரயத்தனம் செய்கின்றது. போதைப் பொருளுக்கு இளம் தலைமுறையை அடிமையாக்குவதன் மூலம் ஈழத்தமிழர்களின் முதுபெரும் சொத்தான கல்வியை சீரழித்து வருகின்றது. எம் தாயகத்தில் மிக அண்மையில் அதிகரித்து வரும் மத முரண்பாடுகளையும் சாதிய சிந்தனையின் எழுச்சியையும் சிங்கள அரசின் அல்லது சிங்கள அரசிற்கு துணை போகும் சக்திகள் கையிலெடுத்துள்ள உத்தியாகவே இதை நோக்க வேண்டியுள்ளது. தமிழ் தேசியம் என்பது மத பிராந்திய வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் கடந்த ஒரே தேசத்தவர்கள் என்ற புரிதலின் அடிப்படையில் அமைந்தது. சாதியம், பெண்ணடிமைத்தனம், மத அடிப்படைவாதம் போன்ற பிற்போக்குத்தனமான உள்ளக முரண்பாடுகளுக்கு முற்றாக எதிரான பாதையில் அவற்றை ஒழிப்பதையும் முதன்மை இலக்குகளில் ஒன்றாக வரித்து கொண்டது. ஒரு தேசம் என்பது வெறுமனே ஈழத்தமிழர் பண்பாட்டு கூட்டிருப்பு மட்டுமல்ல, ஈழத்தமிழர் பண்பாட்டு கூட்டிருப்புடனான அரசியல் கூட்டு திரட்சியும் கூட. ஈழத்தமிழர் பண்பாட்டுடனான அரசியல் கூட்டு திரட்சி ஈழத்தமிழ் மக்களின் பகிரப்பட்ட அரசியல் வேணவாவிலிருந்து கட்டமைக்கப்படுகின்றது. தேசம் என்பது எமக்கான பூர்வீக தாயகமும் அதை சூழவுள்ள கடல் எல்லையும் ஈழத்தமிழத்தின் தனித்துவமும் வரலாறும் மொழியும் ஒருபோதும் பராதீனப்படுத்த முடியாத சுய நிர்ணய உரிமை கோரிக்கைகள் உள்ளடங்கியதுமாகும். இதுவே விடுதலை போராட்டத்தையும் அதனோடு இணைந்த ஈழத்தமிழர்களின் தியாகத்தையும் மக்களை ஒரு புள்ளியில் இணைக்கின்றது. இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஈழத்தமிழ்த்தன்மையை வரவிலக்கணப்படுத்துகின்றது. ஈழத்தமிழ்த்தன்மையில் வாழுதல் போராட்ட வடிவமாக மாறி வருகின்றது. இப்போராட்ட வடிவம் விளிம்பு மைய போராட்டமாக பல்வேறு போராட்டக் களங்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் மையப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் தமிழ் தேசியம் மக்கள் மைய நாளாந்த தேசியமாக வேண்டிய வரலாற்று தேவையும் உணரப்பட்டு வருகின்றதை மறுக்கவும் முடியாது. ஈழத்தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தில் புவிசார் அரசியல் மிக முக்கியமானது. தற்போதைய பூகோள புவிசார் அரசியலின் செல் நெறி ஏகதுருவ பேரரசு கட்டமைப்பு உருவாக்கத்திற்கான கள முனைப்புகளை உள்வாங்கி இருக்கின்றது. ஏகதுருவ பேரரசு தலைமைத்துவ கட்டமைப்புக்கு ஈழத்தமிழ் மக்களின் ஆயுத விடுதலை போராட்டம் தடையாக இருந்ததனால் ஆயுத போராட்டம் பல்தரப்பு பங்காளிகளால் சிதைக்கப்பட்டது என்பது புதிய தகவல் அல்ல.
ஏகதுருவ பேரரசு கட்டமைப்பை பிராந்திய ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் முன்னெடுப்பதற்கு ஈழத்தமிழ் மக்களின் விடுதலை வேட்கை தமிழ் தேசிய கோரிக்கையும் தொடர்ந்தும் சவாலாகவே இருக்கப் போகின்றது. பூகோள பிராந்திய பேரரசு கட்டமைப்பு முயற்சிகளை கையாளுவதில்தான் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் ராஜதந்திர பலம் தங்கியிருக்கின்றது. இனப்பிரச்சினை தீர்வில் ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளும் கோரிக்கைகளும் உள்வாங்கப்பட வேண்டும் என ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றோம். அவையாவன: 1. நினைவுகூரல் என்பது அடிப்படை உரிமை சார்ந்தது மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களின் பண்பாட்டு உரிமையும் கூட. ஆகவே ஸ்ரீலங்கா அரசு ஈழத்தமிழர்களின் நினைவுகூரல் உரிமையை ஒருபோதும் தடுக்க முடியாது. 2. தமிழ் மக்கள் எப்போதும் முள்ளிவாய்க்கால் இனப்பலிகள் உட்பட சிங்கள பௌத்த பேரினவாதம் தமக்கு எதிராக தொடரும் இனவழிப்பு தொடர்பாக சர்வதேச விசாரணையே கோரி நிற்கின்றார்கள். அதற்கு குறைவான இதையும் நாங்கள் ஏற்கப் போவதில்லை. 3. தமிழர் தாயகத்தை வல்வளைப்பு செய்யும் தாயகத்தில் தமிழ் மக்களின் குடிப்பெரும்பலை பலவீனமாக்கும் எந்த முயற்சியையும் சிங்கள பௌத்த பேரினவாதம் எம்மீது தொடுத்துள்ள இனவழிப்பு போரின் ஓர் அங்கமெனவே நாங்கள் எப்போதும் கருதுகின்றோம். 4. தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதீனப்படுத்த இயலாத சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும். 5. பல்தேசிய ஜனநாயக முறைக்கூடு தமிழர்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்பட வேண்டும். தமிழர்களுக்கு விடுதலை கிடைக்கும் வரையும் ஓயோம். எமது மக்களின் விடுதலை வேண்டிய கனத்த சுவாசத்திலும் புனித பூமியிலும் நின்று அவர்களின் கனவுகளை சுமந்து தொடர்ந்து பயணிக்க சத்தியம் செய்கின்றோம். நன்றி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு 2023.